அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று பிற்பகல் டெல்லி செல்கிறார் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் குணசேகரன். விவரங்கள் என்ன குணசேகரன்? அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு டெல்லி செல்ல இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இன்று காலை அதிமுக கூட்டணியில் பாமக இணைந்திருக்கக்கூடிய ஒரு நிலையில் இன்று பிற்பகல் எடப்பாடி பழனிசாமி டெல்லி செல்வது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. நேற்று மாலை அதிமுகவினுடைய முக்கிய நிர்வாகி முன்னாள் அமைச்சருமான SP வேலுமணி டெல்லி சென்றிருந்தார். இந்த நிலையில் இன்று காலை பாமகவினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து கூட்டணியில் இணைந்தார். இந்த நிலையில் இன்று பிற்பகல் எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்ற பிறகு டெல்லியில் பாஜகவினுடைய மூத்த நிர்வாகிகளை மூத்த தலைவர்களை சந்தித்து ஆலோசிக்கப்பட இருக்கிறார். அதிலும் குறிப்பாக 2 தினங்களுக்கு முன்னதாக அமித்ஷா தமிழகம் வருகை தந்திருந்த பொழுது SP வேலுமணி 2 மணி நேரத்திற்கு மேலாக ஆலோசனையினை மேற்கொண்டிருந்தார். இந்த நிலையில் அவர் வந்து சென்ற பிறகு உடனடியாக ஒரு நாளுக்கு பிறகாகவே பாமக அதிமுக கூட்டணியில் இணைந்திருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கக்கூடிய ஒரு நிலையில் கடந்த நவம்பர் மாதம் முதலிருந்தே அன்புமணி ராமதாஸை பாஜகவினுடைய மேலிட பொறுப்பாளராக அப்பொழுது இருந்த பைஜன் பாண்டா நேரடியாக சந்தித்து NDA கூட்டணி தொடர்பாகவும் ஆலோசனை மேற்கொண்டிருந்தார். இந்த நிலையில் இன்றைய தினம் திடீரென்று காலை அன்புமணி ராமதாஸ் தனது இல்லத்திலிருந்து புறப்பட்டு எடப்பாடி பழனிசாமி சந்தித்து அதிமுக கூட்டணி இணைந்திருந்தார். இந்த நிலையில் மேலும் சில கட்சிகள் இந்த அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணையும் எனவும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் வேறு எந்தெந்த கட்சிகளை இணைப்பது என்பது குறித்து ஆலோசனை மேற்கொள்வதற்காகவும் அதே போல பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோரையும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக கூட்டணியில் இணைப்பது தொடர்பாகவும் பாஜகவினுடைய முக்கிய நிர்வாகிகளை சந்திப்பதற்காக எடப்பாடி பழனிசாமி இன்றைய தினம் டெல்லி செல்ல இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. அது மட்டுமல்லாது ஏற்கனவே பியூஷ் கோயல் தமிழகம் வருகை தந்திருந்த பொழுது பாஜக மற்றும் அதிமுக முக்கிய நிர்வாகிகள் தனியார் நட்சத்திர விடுதியில் சந்தித்து சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக ஆலோசனையினை மேற்கொண்டிருந்தார்கள். அந்த ஆலோசனையின் பொழுது அதிமுக கூட்டணியில் பாஜக கடந்த முறையை விட இந்த முறை 2 மடங்கு தொகுதிகள் அதிகமாக கேட்கக்கூடிய ஒரு நிலையில் இன்றைய தினம் டெல்லி செல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமியிடம் பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோரை கூட்டணியில் சேர்ப்பது தொடர்பாகவும் பாஜகவிற்கு எத்தனை இடங்கள் அதே போல பாமகவிற்கு எத்தனை இடங்கள் என்பது போன்ற முக்கியமான விரிவான ஆலோசனைகள் பெறுவதற்காக எடப்பாடி பழனிசாமி இன்றைய தினம் டெல்லி செல்ல இருக்கிறார். முக்கியமாக நிர்மலா சீதாராமன் அதே போல பியூஷ் கோயல் மற்றும் அமித்ஷா உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளை எடப்பாடி பழனிசாமி இன்றைய தினம் டெல்லி சென்று சந்திப்பார் என தகவல் வெளியாகி இருக்கிறது. முன்னதாகவே SP வேலுமணி டெல்லி சென்றிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. SP வேலுமணி நேற்று மாலையே டெல்லி சென்றிருந்த இன்று காலை முதலிருந்தே எடப்பாடி பழனிசாமி மாலையோ அல்லது இன்று இரவோ டெல்லி செல்வார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு சென்னையிலிருந்து விமானம் மூலமாக எடப்பாடி பழனிசாமி டெல்லி செல்கிறார்.